வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த டெஸ்டிமோனியல் வீடியோ. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ இது எதுக்குள்ள மட்டும் நம்ம மேஜராக நம்ம கவர் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு கிராக் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் என்ன மாதிரிலாம் நம்ம ஆஃபர் பண்ணுறோம், படிச்சுட்டு எப்படிலாம் நம்ம ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி ஒன் ஆஃப் த டெஸ்டிமோனியல் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸ்னோஃப்ளேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய டெவலப்பரில் வந்துட்டு ரோல் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸ்னோஃப்ளேக்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு டெவலப்பர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் இருக்கும், பைத்தான் டெவலப்பர், எஸ்கியூஎல் டெவலப்பர் மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் அது என்ன ஸ்பெசிஃபிக்காக ஸ்னோஃப்ளேக் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக்குன்றது ஒன் ஆஃப் த ஒரு க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும். ஸோ காமனாக, அதாவது இதுக்கு தனி ஸ்கில் செட் அப்படிலாம் இருக்கணுன்ற நீட் இல்லை. காமனாக இப்போ எப்படி நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் படிக்கிறீங்களோ, எப்படி ஒரு டெவலப்பர் ரோல் படிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான். கோடிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோடிங் இருக்கும், ஸ்கிரிப்டிங் லெவன்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்காது. ஓரளவுக்கு எஸ்கியூஎல் அதுக்கு லெவன்ட்டாகவே இருந்தாவே நாலேஜ் இருந்தாலும் நமக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் ஈஸியாக ஜாபை கிராக் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளோட இதில் ஒருத்தவங்க ட்ரெயின் ஆகி அவங்க ரீசெண்டாக ப்ளேஸ் ஆகிட்டு அவங்களோட டெஸ்டிமோனியில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸை ஷேர் பண்ண வந்திருக்காங்க. இது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோவும் டெஃபினட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் சேனல். இது ஒரு ஜென்ரல் ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக மட்டும்தான். காமனாக இது படித்தா என்னென்ன பெனிஃபிட்ன்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் ஸ்னோஃப்ளேக்கில் நம்ம என்ரோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் படித்து முடிச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மாதம் கிட்ட இருக்கும். ஸ்னோஃப்ளேக்கில் ட்ரைனிங் நம்ம சைட்லேருந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணாங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஸ்னோஃப்ளேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டைம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இவங்க சைடு எதாவது புஷ் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட்டில் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? இந்த அளவுக்கு கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. ஸ்னோஃப்ளேக்கில் கொஞ்சம் நார்மலாக அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அதான் இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு தெரியும், நவம்பர் டிசம்பர்னாவே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இடத்துல கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் சில ப்ரொஃபைல் கொஞ்சம் பேக் டு பேக் மறுபடியும் ஓப்பனிங் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா ரீசெண்டாக நிறைய இதில் ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்னோஃப்ளேக்கில் கொஞ்சம் அதிகமாக ஆகிறதா அந்த டைமில் அப்ளை பண்ணும்போது கிராக் ஆகிருக்கும். ஓகே. இப்போ இந்த ஸ்னோஃப்ளேக் நீங்கள் படிக்கும்போது அதாவது ட்ரைனிங் குவாலிட்டி ப்ராக்டிக்கலாக கம்பெனியில் ஓரியன்டாக அவங்க சொல்லிக் கொடுத்தாங்களா ப்ரோ? ஆமாம். ஃபைன். இப்போ நீங்கள் படித்து இந்த ஸ்னோஃப்ளேக்கில் நீங்கள் படிச்சுட்டு இது பண்ணியிருப்பீங்க இல்லையா? காமனாக ஒரு இன்டர்வியூன்னு அட்டென்ட் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி இல்லை எந்த டாப்பிக்கில் கேட்டிருப்பாங்க ப்ரோ? டேட்டா க்ளவுடில் கேட்டிருப்பாங்க. அதான் நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். டேட்டா க்ளவுட், அதாவது நிறைய பேருக்கு ஏஐ டேட்டா க்ளவுடு, வெறும் டேட்டானா என்ன, க்ளவுட்னா என்ன, அது என்னன்றதுக்கு புரியாமல் இருக்கும். காமனாக க்ளவுட் மூலிமா நீங்கள் டேட்டா செட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த ஸ்னோஃப்ளேக் மூலிமா நீங்கள் லேர்ன் பண்ணுறது கம்பேரிட்டிவ் பெட்டராக இருக்கும். இதை தாண்டி வேறு என்ன பேர் சொல்லிக் கொடுத்தாங்க? ஏடபிள்யூஎஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெவாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் அசியோர்னு இருக்குமோ அதே மாதிரி க்ளவுட் ஓரியன்டாக நீங்கள் ஏடபிள்யூஎஸோ டெவாப்ஸோ வாட் எவர் அதுக்கு அந்த அசியோரில் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏடபிள்யூஎஸ் இப்போதைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. ஃபைன் ப்ரோ. ஸோ ட்ரைனிங் நீங்கள் முடிச்சு ப்ளேஸ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 months கிட்ட ஆயிருக்கும். இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஒரு அப்ராக்சிமேட்டாக சும்மா கவுண்ட் சொல்ல முடியுமா? எத்தனை இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ரிஜெக்ட் ஆயிடுச்சு, எத்தனை இதில் செலக்ட் ஆனீங்க அப்படின்ட்டு? ஒரு 10 to 15 அப்ளை பண்ணேன். ஓகே. ஸோ 10 to 15 ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கும். அதில் அப்ராக்சிமேட்டாக இது ஓரளவுக்கு கிடைக்கிற ஸ்டேஜ் இருக்கும். ஒரு 3-4 இருந்திருக்குமா இல்லை எவ்வளோ ப்ரோ? அதுக்கும் தாண்டி இல்லை கம்மியாக இருக்கா? ஒரு 5 to 4 இருக்கட்டும். ஓகே. ஸோ இவர் என்ன மீன் பண்ணாருன்னா ஒரு 10 to 15 கிட்ட அவர் அப்ளை பண்ணி இது பண்ணும்போது ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கும். சில ஒரு ரவுண்டு கிளியர் ஆகிருக்கும், செகண்ட் ரவுண்ட் போகாமல் இருந்திருக்கலாம். இது டிபெண்ட்ஸ், நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 4 to 5 பைப்லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஆஃபர் ஒரு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சேலரியில் இப்போ ஆஃபர் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு? 4 lakh per annum. 4 lakhs per annum. ஸோ 4 lakhs per annumன்றது மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் வைஸ் கம்பேரிட்டிவ் ஒரு ஃப்ரெஷருக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் ப்ரோ? பிகாம். எந்த இயர் பாஸ் அவுட்? 2025. 25 தான் பாஸ் அவுட். ஓகே. 2025னா அதான் இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் இதுக்கு நம்ம ரோல் ட்ரை பண்ணும்போது கம்பேரிட்டிவ் உங்களுக்கு பெட்டராக உங்களுக்கு. ஓகே. ஸோ என்ன கம்பெனியில் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராம்பப் லிமிடெட். ஓகே. ஸோ ராம்பப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ராம்பப்பில் ஒரு ஐடி கன்சல்டன்ட் பேஸ் தான். ஓரளவுக்கு நிறைய கம்பெனிஸ்க்கு இவங்க மூலிமா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ராம்பப்பாக இருப்பாங்க, கிளைண்ட் டிஃப்ரெண்ட் கிளைண்ட்டாக இருக்கும். அது ஆன்போர்ட் ஆனதான் தெரியும். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் பார்த்த உங்கள் ஆஃபரை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் மந்த் ஜாயினிங்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன்.
ஓகே ப்ரோ. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்னா கூட நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட கேட்கலாம். ஓகே. ஸோ ட்ரைனிங்கில் வந்துட்டு வேறு லைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? குவாலிட்டி சூப்பராக பண்ணுறாங்க. நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஃபைன். ஸோ ட்ரெயினர் எல்லாமே கேட்குற டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணி கொடுத்தாங்களா? எல்லாமே கரெக்ட். ஃபைன். ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நிறையா செலக்ட் ஆவீங்க, ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது காமன் தான். ஏன்னா எல்லா அட்டன் பண்ணோன்னே கிளியர் ஆக முடியும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் ஓப்பனிங் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு புஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக நம்ம கிளியர் ஆக முடியும். நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்காது இதுக்கு லெவன்ட்டு படிக்கணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நம்ம சைடில் என்ன புஷ் பண்ண முடியுமோ நம்ம நல்லா பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஃப்ரெஷர், எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கு ஏதாவது ரோல் ரிலவெண்ட்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து, அதாவது ஜென்ரலாக ட்ரைனிங் எல்லோரும் கொடுப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் படித்ததுக்கு எவ்வளோ டைம் ஃப்ரேம் நமக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். செகண்டு, குவாலிட்டி ஆஃப் த ட்ரைனிங். அதாவது மினிமம் 10 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெயினர்ன்றவங்க ட்ரெயினராக மட்டும் இருக்க மாட்டாங்க, மார்க்கெட்டில் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. அதனால் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் படிக்கிறீங்கன்னா படித்து முடித்தோன்னே எப்படி அது ஜாபை கிராக் பண்ண முடியும், அது உங்களுக்கு ட்ரைனிங் கவர் ஆகும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சைடில் என்ன புஷ் பண்ண முடியுமோ நம்மளால் புஷ் பண்ண முடியும். தேங்க்ஸ் டு IT Stu2Pro.